நமோரமணா. அதாவது ஆத்மானமேவ பிரியமதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் மேலே நம்ம ஒரு வஸ்து மேலே ஆசை வச்சா கூட அந்த பொருள் கிடச்சிருத்துன்னா நம்ம நம்ம அந்த இன்பத்தை வந்து நம்ம உள்ளே போய் நம்ம ஆத்மாவில் தான் அனுபவிக்கிறோம் சாதாரணமாகவே. அந்த பொருளில் வந்து தானாக இன்பம் இல்லை. அந்த பொருள் கிடச்சதுக்கப்புறம் அந்த ஆசை பூர்த்தியான கொஞ்ச நாளைக்கு நம்ம ஆத்மாவில் போய் நம்ம ஆத்ம சுகத்தை தான் அனுபவிக்கிறோம். அதனால் எல்லா பிரியத்தை விட ஆத்மாவில் இருக்கிற பிரியம்தான் ஜாஸ்திப்பா அப்படின்னு அந்த வேதம் சொல்கிறது ஆத்மானமேவ பிரியமதிக்கும்னு. அதனால தான் ரமணர் சொன்னார், ஆனந்தம்ங்கிறத தேடுறது தப்பு கிடையாது, ஆனால் ஆனந்தம் இஸ் நிரன் நேச்சர். சச்சிதானந்த ஸ்வரூபமாக ஆனந்தம் பிரம்மனோ வித்வான்னு இந்த பிரம்மம் தான் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்குது. ஆனந்தமும் நீயும் பிரிக்க முடியாமல் இருக்கும் பொழுது அதை வெளிவஸ்துக்குள்ளே தேடுறது தான் தப்பே தவிர ஆனந்தம் தான் உன்னோட ஸ்வபாவம் அப்படின்னு சொல்லி ரமணர் சொன்னார். அரபிந்தோவா கூட சொல்லுவா, ப்ளஷர் அப்படிங்கிறது ஆனந்தத்தோட ஒரு டிஸ்டார்டட் ஃபார்ம். இப்போ நம்மளுக்கு ஒரு ஆசை, அந்த ஆசையை நம்ம நிவர்த்தி பண்ணிக்கும்போது வருது ப்ளஷர். எந்த ஆசையுமே இல்லாமல் தனக்கு தானாகவே இருக்கும்பொழுது ஸ்வபாவமாக சத்து சித்து ஆனந்த சுரூபமாக இருக்கிறது உண்மையான ஆத்மானந்தம் பிரம்மானந்தம். அதுதான் வந்து ஆனந்தம் ஆனந்தம் பிரம்மானந்தம் ராம் ராம் அப்படின்னு சொல்லிட்டோம் நம்ம ரமணா.